Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம chicken tikka masala எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க and bell பட்டனும் press பண்ணிக்கோங்க. So வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மசாலா ரெடி பண்றதுக்காக chicken வந்து first marinate பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ chicken வந்து boneless எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. half எலுமிச்சை பழம் வந்து நல்லா பிழிஞ்சி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கர்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி திக்கா இருக்குது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு பெரிய ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் ஆயில். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போ போட மறந்துட்டேன், பட் நீங்க போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லயே போட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்காக மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன்ல வந்து செமி ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை நீங்கள் வந்து கிரில் பண்ணுற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம். சப்போஸ் உங்ககிட்ட கிரில் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரில்லும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாதீங்க, தனித்தனியாகவே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஜாஸ்தியாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி செமியாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபுல்லாகவே நல்லா கிரில்லாய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இது சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும், அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேஷன்லேயும் 1 ஸ்பூன் போட்டோம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 2 ஸ்பூன்ஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே வெளியிலேருந்து வாங்காதீங்க, வீட்டிலே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து டொமேட்டோ பியூரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் டொமேட்டோ வந்து நான் பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பியூரி தான் நான் இது போடுறேன். இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை மசாலாஸில் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலா ஃபுல்லாக ஆயில் பிரிஞ்சு மேலே வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாகவே ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம டிக்கா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டிக்கா வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இப்போ இந்த டிக்கா வந்து அந்த மசாலாவில் வந்து ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அந்த மசாலா வந்து டிக்காவில் ஃபுல்லாக கோட் ஆகிடணும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் போட்டிருக்கேன் தண்ணி. அந்த ஃபுல்லாகவே நல்லா இது ஆகட்டும், மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது
ஸோ இப்போ பாருங்கள் ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த சிக்கனும் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டால் தான் அந்த டிக்காக்கு வந்து மசாலா அந்த நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது போட்டால் தான் அந்த டிக்காவோட மசாலா, அந்த ரியல் மசாலா வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிக்கா மசாலா இருந்துச்சுன்னா பவுடர் இருக்கும் இல்லைங்களா, ரெடிமேட் பவுடர், அந்த பவுடர் கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கசூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி போடுங்க உங்கள் கையில், அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் டிக்கா மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் கன்சிஸ்டன்சி. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.